தோழர்களே, வரும்போதே ஹெட்மாஸ்டர் குச்சி வச்சு அடிக்கிற மாதிரி இவரு இந்த இடத்துக்கு வரும்போதே அடிச்சுதான் கூட்டிட்டு வர்றாரு. நடந்து போனவங்க எல்லாம் ஜாக்கிரதையா போங்க. உங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு போயிடும், பாத்துக்கோங்க. எல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இந்த நாட்டுல எஸ்ஆர்னு ஒரு புது திருடன் வந்திருக்கிறான். உங்க ஓட்டுரிமை போச்சுன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு போயிடும். 100 நாள் வேலை திட்டத்துக்கான அங்கீகாரம் போயிடும். உங்களுக்கு இந்த நாட்டுல கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் போயிடும். இது நவீன திருட்டு. இவ்வளவு நாள் பணத்தை திருடினா, கொள்ளையடிச்சான், கனி வளங்களை திருடினா எல்லாம் நடந்துச்சு. இப்ப ஓட்டையும் திருடுறான். ஒரு காலத்துல கள்ள ஓட்டு இருந்துச்சு. இப்ப கள்ள ஓட்டுலாம் இல்ல, ஓட்டு திருட்டு. கள்ள ஓட்டுக்கும் ஓட்டு திருட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நிறைய பேரு இந்த ஓட்டை இன்னொருத்தன் ஓட்டை போடுறத திருட்டு ஓட்டுன்னு நினைக்கிறான். இல்ல, இன்னொருத்தன் ஓட்டை போடுறத போர்ஜரி பண்ணி ஓட்டு போடுறான். இவன் போர்ஜரியே போடல, இவன் ஏமாத்துறான். இவன் ஆளே இல்லாத இடத்துக்கு 0 போட்டு X போட்டு ஓட்டு போடுறான். பிடிக்காதவனை ஓட்டை விட்டு தூக்குறான். இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா ஒரே ஒரு செய்தி தான் உங்களுக்கு. உங்களை நீங்கள் பாதுகாக்கவில்லை என்றால் இந்த கடல்ல ஒண்ணு வங்கக்கடல்ல தூக்கி போடுறானா, அரபிக்கடல்ல தூக்கி போடுறானான்னு தெரியாது. உங்களை குடிமகன் இல்லை என்று சொல்லுகிறான். விஷயம் தான் இது. அரசியல் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்ற வேலை என்னன்னா, தலைவரை நீ 18 வயசு, அன்னைக்கு 21 வயசு, 21 வயசுக்கு முடிஞ்சவங்கள நீ மெம்பரா சேரு. ஊர்ல செத்து போனவன டெலிஷன் பண்ணு. அப்படி இல்ல வேற இடத்துக்கு மாறினா மாத்து. இதை தவிர உனக்கு வேலை இல்லை. நீ ஒரு கிளார்க்கு. எதுக்கு? தேர்தலை நடத்தி இந்த நாட்டில் பாராளுமன்றத்திற்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றங்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுக்கும் நடத்த வேண்டிய பொறுப்பு தான் உன்னோடது. குடிமகன் யார் என்பதை முடிவு செய்வது எலெக்ஷன் கமிஷனோட வேலை இல்லை. இத ஏற்கனவே அசாம்ல நடந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் அரசியல் அமைப்பாவை முடிவு செய்து விட்டது. தேர்தல் கமிஷனுக்கு நீ ஒரு நாட்டின் குடிமகனை முடிவு செய்வதற்கான வேலை இல்லை என்று. அப்போ இந்த தேர்தல் கமிஷன்ன்றது எப்படி வந்துச்சு? இந்த நாட்டுல அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி கொடுத்த அதிகாரத்தின் வழியாக இந்த தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரம் வருது. அப்ப தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரம் வந்தா தேர்தல் கமிஷன் என்ன செய்யணும்? அதிலேயே சொல்லுது அரசியலமைப்பு சட்டம். நீ மொழியின் பாலோ, இனத்தின் பாலோ, மதத்தின் பாலோ, இல்லை இங்க இருக்கக்கூடிய வேற்றுமைகள், குறிப்பாக ஆண் பெண் வேற்றுமைகளின் பாலோ பாகுபாடு பார்க்கக்கூடாது. அது டிஸ்கிரிமினேஷன் சொல்றான், பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. 26ல கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க. 326வது பிரிவுல நீ இந்த நாட்டுல பிறந்தவனுக்கு நீ குடியுரிமை கொடுக்கணும். அவ்வளவுதான் அவன் வேலை. அவன் ஓட்டு போடணும். நமக்கு இன்னொரு விஷயம் மறந்து போயிடுது. நம்ம சண்டை போட்டு ஓட்டு வாங்கியிருந்தோம்னா எல்லாருக்கும் தெரியும். நம்ம சண்டை போடாம ஓட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த நாட்டுல உலக நாடுகள் முழுக்க நீக்ரோக்கள் அமெரிக்காவில் போராடி ஓட்டு பெற்றார்கள். அமெரிக்காவில, இங்கிலாந்துல, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் போராடி ஓட்டு பெற்றார்கள். இந்தியாவில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 எல்லாருக்கும், இங்கு பிறந்த எல்லா குடிமக்களுக்கும் அனைவருக்கும் ஓட்டு. பணக்காரன், ஏழை, இந்த சாதி, அந்த சாதி, படிச்சவன், படிக்காதவன் எதுவும் கிடையாது. அப்ப ஒரு மனிதன், ஒரு வாக்கு, ஒரு அதிகாரம்.
இந்த விஷயத்தை உருவாக்கியது இந்தியா. அப்ப இந்த விஷயத்திற்கு எதிராக இன்னைக்கு ஒன்றிய அரசு வேலை செய்யுது. ஏன் வேலை செய்யுது? தோழர்கள்லாம் சொன்னாங்க, இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு ஒரு ஒரு மோசமான ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த நாட்டை ஒரே நாடாக, ஒரே மொழியாக, ஒரே தேசமாக, ஒரே பண்பாடாக, ஒற்றை அரசாக மாற்றுவதுதான் அவர்களுடைய நோக்கம். இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழர்களாக வாழக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய வங்காளிகள் வங்காளிகளாக வாழக்கூடாது. அப்போ இங்க இருக்கக்கூடிய பண்பாட்டை, இங்க இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை உடைப்பதுதான் RSSக்கும் பிஜேபிக்குமான வேலை. அதை அவங்க செய்யறாங்க. இன்னும் முக்கியமா சொல்லணும்னா, கான்ஸ்டிடியூஷன் படி உருவான மக்களுக்கான பீப்புள்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்றான்னா, குடிமக்களுக்கான சட்டத்துல ரொம்ப தெளிவா சொல்றான். ஆர்டிகல் 21 அதுல ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க SIR நடத்துவதற்கு இல்ல, SR நடத்துவதற்கு இருக்கு. இதுல ரூல்ஸ்ல கூட இல்ல. இப்ப நாங்க இன்னொரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்க SIR எடுக்கிறீங்க, நல்லா எடுங்க. ஆனா நீ SIR எடுத்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம், இன்னைக்கு கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன் மனு, நீங்க SIR எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தயவு செய்து எல்லா ஓட்டுச்சாவடியிலையும் யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கு, யாருக்கு ஓட்டை நீக்கணும் ஒட்டிட்டு ஏன் நீக்கணும்ன்றதை சொல்லி அடுத்தது என்ன செய்யணும்னா, அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரு உயிரோட இருக்கா, யாரு செத்து போனான்னு ஊர்காரங்களுக்கு தெரியுமா? இதுக்கு பேர் தான் சோசியல் ஆடிட். சமூக இத செய்யப்படணும். இது என்னன்னா, சட்டத்துல இடம் இருக்கு. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இன்னைக்கு 243A என்பது கிராம சபாவுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து, நீங்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புல சொல்லியிருக்க மாதிரி கிராம சபாவுக்கு முழு அதிகாரம் இருக்கு. பாராளுமன்றம் சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிற மாதிரி கிராம சபாவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அதுபடி கிராம சபாவுடைய சோசியல் ஆடிட் 243J இதுபடி நீங்க நடத்துங்கன்னு சொல்றோம். எனவே தோழர்கள் எல்லோரும் இந்த கிராம சபா, இங்க இருக்கக்கூடிய நகர சபாவை கூட்டி இதை விசாரணை நடத்தப்படணும். இல்லாம பீகார்ல ஒட்டி கழிச்சு விட்ட மாதிரி 65. நீங்க தமிழ்நாட்டுல இன்னொரு ஆபத்து இருக்கு. இலங்கையிலிருந்து வந்த தாயகம் திரும்பியோர் 1979 வந்துட்டு இருக்கிறாங்க. எங்க மாமா இலங்கையில இருந்து வந்தவர். இப்ப எங்க மாமாவுக்கு பர்த் சர்டிபிகேட் கிடையாது, எங்க மாமா பையனுக்கு பர்த் சர்டிபிகேட் இல்ல. ஏன்னா அவங்க எல்லாம் இலங்கையில இருந்து வந்தாங்க. அப்போ இன்னைக்கு என்ன கேட்கிறான், இப்போ இவங்களோட வாரிசுகள் இன்னைக்கு கூடலூர்ல இருக்கிறாங்க. நான் இன்னைக்கே ஒரு கூட்டத்துல கூட சொன்னேன், ராஜா ஜாக்கிரதையா இருக்கணும். MP ராஜா அவர்கள் ஜாக்கிரதையா இல்லைன்னா கூடலூர்ல இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களுடைய ஓட்டுகள் பறிபோகும். அதை போல திருச்சியில பர்மா காலனின்னு இருக்கு. நீங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் எனக்கு போன் பண்ணாரு, எனக்கு 2 வயசு இருக்கும் போது எங்க அப்பா செத்து போயிட்டார் சார், நாங்கெல்லாம் பர்மால இருந்து வந்தவங்க, எனக்கெல்லாம் எந்த சர்டிபிகேட்டும் இல்லை, பர்த் சர்டிபிகேட். எங்க சிக்கலு, அவர்கிட்ட பர்த் சர்டிபிகேட் இல்ல, படிச்சதுதான் இருக்கு. அப்போ பர்மால இருந்து வந்தவர்கள், இங்கு பர்மாவிலிருந்தும் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் இங்கு 20 லட்சம் பேருக்கு மேல வாழ்றாங்க. இந்த 30 லட்சம் பேரோட ஓட்டு இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நீங்க ஜெயிச்சுக்கோங்க, ஓட்டு வாங்கிக்கோங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்கை நீங்கள் பறிபோக விடாமல் பாதுகாக்கணும். ஆகவே இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டம் என்பது இந்த மக்களை நியாயமாக உரிமைகளுக்காக போராடுவதற்காக திரட்டுகிறார்கள். இங்க ரோட்ல போறவங்க வரவங்க இவங்களுக்கு எல்லாம் பொழப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். தயவு செய்து பின்னாடி அழுவுவீங்க. நீங்க எல்லாம் போராடலன்னா இன்னைக்கு ரோட்ல நிக்கிற காவல்துறை நண்பர்களுக்கும் சேர்த்துதான்
உங்க வீட்டுல இருக்கவங்க ஓட்டும் காலியாயிரும். உங்க வீட்டுல நீங்க வேணா காவல்துறையில இருக்கலாம், நீங்களே அவங்கள தூக்கி கொண்டு போய் வங்க கடல்ல போடணும். ஜாக்கிரதையா இருங்க. ஆகவே ஓட்டு திருட்டை நீங்கள் தடுக்க வேண்டும். தடுக்கவில்லை என்றால் தமிழர்கள் பிளவுபடுத்தப்படுவார்கள், தமிழர்கள் அந்நியமாக்கப்படுவார்கள், தமிழ் சமூகம் வீணாக்கப்படும். இங்கு போராடி பெற்ற பல்வேறு சமூக நீதிகள் அழித்தொழிப்பதற்காக RSS திட்டமிட்டு இங்கு இறங்கி இருக்கிறது. எனவே தோழர்கள் கொஞ்ச நேரம்னாலே நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். என்னோட கஷ்டம் என்னன்னா, இதுல ஒரு 10 மாசமா வேலை செய்யறேன். இந்த ஒரே விஷயத்துல 10 மாசமா படிக்கிறேன், 10 மாசமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நிறைய கூட்டங்களுக்கு வரதே இல்லை. இந்த வேலையை வேலையாவே செய்யறேன். ஆகவே தயவு செய்து இதை ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு வீட்லையும், இன்னைக்கு பிஜேபி காரனோட ஆபீஸுக்கு போங்க, அவன் வகுப்பு நடத்துறான். ஆகவே நாம ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு வீட்லையும் ஏன் பிஜேபி தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்படணும், ஏன் SIR வழியாக நம் ஓட்டை திருட விடாமல் பாதுகாக்கப்படணும் என நாம் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.